அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் நமது கணக்கில் 876வது நாள். இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு அல்லது அப்பாவி மக்களை கொலை செய்யும் நாள் 15 நாளை எட்டி இருக்கிறது. ஈரான் தக்க பதிலடிகளை கொடுத்து வருகிறது. அதில் ட்ரம்போட பேச்சை நம்ப முடியல. நிமிஷத்துக்கு ஒருக்க பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் காலையில் உளுந்து சீஸ்ஃபயர் கேட்டார், போர் நிறுத்தத்தை கேட்டார். ஆனால் போராளிகள், ஈரானுடைய போராளிகள் மறுத்து விட்டார்கள். அதனால் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தெளிவான வெற்றி கிடைக்கும் வரைக்கும் யுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை அடுத்த 1 ஹவர்லேயே கூட மாற்றுவார். ஏன்னா பேட்டி கொடுக்கறது, அப்புறம் பேட்டி கொடுக்கலன்னு சொல்கிறது, நான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறது, பேட்டி நடுவில் எழுந்து ஓடுவது போன்றவையெல்லாம் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இப்போ சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அவரை நக்கல் பண்ணக்கூடிய அளவில் ட்விட்டர் பதிவுகளால் ஒரு யுத்தத்தை ஜெயிக்க முடியாது என்று ஈரானுடைய படைத்தளபதி அலி லாரிஜானி அவருக்கு ஒரு பதிலை அனுப்பியிருக்கிறார். இதனிடையே நான் உங்களுக்கு சொன்னேன், யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், அதே போல் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட், இந்த 2 கப்பல்களும் ஈரானுடைய தாக்குதல்களுக்கு இலக்காகியது என்று இப்பொழுது அமெரிக்கா மெல்ல மெல்ல ஒத்துக்கொள்கிறது. நேற்று அமெரிக்காவினுடைய பென்டகன் அறிக்கையில் ஜெரால்டு ஃபோல்டினுடைய லாண்டரிங்கிற ஒரு பகுதியில் ஈரானுடைய தாக்குதல் அது தீப்பற்றி எரிந்தது உண்மைதான். அதான் நாங்கள் அதனை உடனே அழித்து விட்டோம். அதில் 6 பேர் காயமடைந்தார்கள். அவர்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட், அப்படி தான் அவங்க சொல்லணும். அடுத்தது, இந்த கப்பல் முழுமையாக தயாராக இருக்கிறது. ஷிப் இஸ் ஃபுல்லி ஆப்ரேஷனல்னு சொல்லியிருக்கான் தாக்குதலை நடத்துவதற்கு. ஆனால் அது ஹர்மூஸ் பகுதிக்கும் வரல, ஒரு கப்பலை கூட எஸ்கார்ட் பண்ணலை. அமெரிக்க கப்பல்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. 3 கப்பல் எரிஞ்சது தான். அமெரிக்காவினுடைய கப்பல் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி. அடுத்தது, அப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய கடல் சொத்து என்று கருதப்பட்டதில் அதன் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த தாக்குதலையும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய கப்பல் படை அதாவது சென்ட்ரல் கமாண்ட், எல்லாத்தையும் சேர்த்த ஒருங்கிணைந்த சென்ட்ரல் கமாண்டு அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது, கல்ஃப் கண்ட்ரீஸில் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை பெற்று வருகிறது. அது எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இதை நேற்று ஒத்துக்கொண்டு அமெரிக்காவினுடைய பென்டகன் இராணுவ தலைமையகம் $50 பில்லியன் ஒதுக்கி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அங்கே படைகளை மீண்டும் அனுப்புகிறது. எதற்கு என்று சொன்னால், கல்ஃப் கண்ட்ரிஸை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அங்கே மிஞ்சி இருக்கின்ற அமெரிக்க இராணுவத்தினர் SOS சேவ் அவர் சோல்ஸ்ங்கிற மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. ஏன்னா அரபு நாடுகள் எங்களை காப்பாற்றும் அளவில் இல்லைன்னு. ஏன்னா இவங்க அரபு நாடுகளை காப்பாற்றுவதற்காக தலை வச்சாங்க. இப்போ அரபு நாடுகள் எங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அமெரிக்க இராணுவத்தினர் அந்த குரல் கேட்டு கொஞ்சம் படைகளை அனுப்பி, நான் இதை அதே மாதிரி வான்வெளி தடைகளையும் அனுப்பி, வான்வெளி தடைகள் எந்த புண்ணியமும் இல்லை, பேருக்கு தான் அங்கே வரும். ஏன்னா இப்போ அமெரிக்கா அனுப்ப வேண்டிய அளவுக்கு வந்தது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஈரானோட இன்னொரு வெற்றியை காட்டுகிறது. அது என்னவென்று சொன்னால், வான்வெளி தடைகள் மட்டாக அழிக்கப்பட்டு விட்டன என்பது வேறு. கல்ஃப் கண்ட்ரீஸில், வளைகுடா நாடுகளில் வான்வெளி தடைகளை தயார் செய்கின்ற ஆலைகளை வைத்திருந்தது. அதைத்தான் ரஷ்யா அப்படியே படம் எடுத்து கொடுத்து, சைனா அப்படியே படம் எடுத்து கொடுத்து உடனே அழிச்சிட்டாங்க. நேற்று ட்ரம்ப்பு ரஷ்யா உதவி செய்வது நாங்கள் கவனித்துத்தான் வருகிறோம் இருக்காரு. ஆனால் ரஷ்யாட்ட தான் இப்போ ஆயில் வாங்குங்கன்னு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு தன்னுடைய நேச நாடுகளுக்கு. அதனால இதே ட்ரம்புக்கு ஒரு தெளிவான வெற்றி. ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் ட்ரம்ப்பு 14 நாள் ஹர்மூஸ் பகுதியை ஈரான் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்த உடனே தன்னுடைய கப்பல் படையின் கையாளாத்தனத்தை ஒத்துக்கொண்டு அமெரிக்கா, நீங்கள் எல்லாம் ரஷ்யாட்ட வாங்குங்கன்னு. ரஷ்யா என்ன நிபந்தனை போட்டிருக்கீங்கன்னு இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் சொன்னேன். 5 பைசா கூட கடன் கிடையாது, உடனே டெபாசிட். டிஸ்கவுண்ட்டுங்கிறது பேச்சே கிடையாது.
அப்படின்னு சொல்லி அது சொல்லிடு. ரஷ்யா சொல்லிடு. இப்போ ரஷ்யாவில் வாங்கினது இங்கே வரணுமே. அது ஹர்மோஸ் பகுதி பெரிய இதாக இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸுக்குன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குது. அதில் தான் கொஞ்சம் நமது இங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் பெகிஸ்கியான்கிட்ட பேசி பெகிஸ்கியான் ஐஆர்ஜிசியை கொஞ்சம் பார்த்து விடுங்கப்பான்னு சொல்லி சில கப்பல்கள் விடப்பட்டு இருக்கின்றன. இங்கே வந்து பெட்ரோலுக்கு பிரச்சனை வராது, ஆனால் எல்பிஜி சிலிண்டருக்கு பிரச்சனை வருங்கிற மாதிரி இன்றைக்கு நேற்று பாராளுமன்றத்தில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். எல்பிஜி தான் எங்களுக்கு அவ்வளவாக இருக்குன்னு. ஆனால் சிஎன்என் நியூஸு நேரடியாக ஈரானுடன் பேசியதில் ஈரான் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு எல்பிஜி கப்பலை அனுப்புகிறேன்னு சொல்லி 40,000 டன் எடை உள்ள ஒரு கப்பலை அனுப்பி இருப்பதாக சிஎன்என் செய்தி சொல்லுகிறது. அப்போ இந்த ஆபத்தான நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஈரானுக்கு இவர்கள் செய்த வேலைகள் என்ன என்பதை நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. நாடாளுமன்றம் உறக்க ஒலித்து கொண்டு இருக்கிறது. ராகுல் காந்தி இதில் நல்ல பெரிய செய்திகளை பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ 45, 46, 47வது வேவ்ஸ ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து ஒரு செய்தியும் வராமல் பார்த்துக்கிட்டான். சேட்டலைட் இமேஜ் வழியாக தான் இஸ்ரேலு காசாவை விட மோசமாக இருக்கு. அதாவது டெல்லவிவ் இஸ்ரேல் இஸ் நாட் காசான்னு தலைப்பு போட்டு இந்த அழிவுகளை சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது. இஸ்ரேல் இடையில பீத்துக்கிடுது. நேற்று முந்தா நாள் நத்தியானு ஆஃபீஸில் இருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் அது என்னன்னா, இப்படி குண்டு போட்டு ஈரானோட இதில் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு நேற்று பெண்டகன்னு சொல்லியிருக்கு. அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. ஆட்சி மாற்றங்கிறது ஈரானில் இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் அந்த ஆட்சியில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய அடிப்படைகளில் ரொம்ப பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதை பெரிய அளவில் ஹைலைட் பண்ணுற விஷயம் என்னன்னா, நேற்று அல்குஸ் டே நடந்தது வெள்ளிக்கிழமை. அவங்க தான் அறிவித்தது. அதனால் டெஹ்ரானை உட்பட பல 200 சிட்டியில் அல்குஸ் வந்து இது நடந்திருக்கு. அதில் டெஹ்ரானில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அலி லாரிஜானி, பெகிஸ்கியான், அப்பாஸ் அகாத்தி 3 பேரும் பேசியிருக்காங்க. 3 முக்கிய தலைவர்கள். பத்திரிகைகள் எழுதும்போது என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், இப்படி இஸ்ரேலில் நான் 200 இடத்துல நேற்று தாக்கணும்னு சொல்லும்போது இவங்க 200 இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ மரணத்தை பற்றி கவலையே படலை. அதில் அலி லாரிஜானி சாதாரணமான ஆள் இல்லை. அவர் தான் மொத்தத்தில் இப்போ யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறவர். அவரே பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க தைரியமாக இருக்காங்கங்கிறது தான் அதை காட்டுமே தவிர வான்வழி தடையெல்லாம் பலமாக இருக்கு, நம்மளை தாக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்து அது அவர்கள் செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக அவர்கள் மிகுந்த தெளிவான திட்டத்தோடு யுத்தத்தை மேற்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 47வது வேவு பயங்கரமான தாக்குதல். ஒரு ஈரானில் ஒரு ரிஃபைனரியை 2 ரிஃபைனரியை இவங்க அடித்ததுக்கு ஹைஃபா இலியாட் இங்கே இருந்த எல்லா ரிஃபைனரியும் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இனிமாவே இயங்காது. அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், கார்குங்கிற ஒரு சின்ன தீவை பற்றி சொன்னேன். ஈரானுக்கு சொந்தமான தீவில் இருந்து தான் ஈரான் எண்ணெய்களை பெரிதாக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறது என்று. அது முக்கியமான லோடிங் பாயிண்ட்டுங்கிறத உங்களுக்கு இதுக்கு முந்தின காணொலியிலே சொன்னேன். 2-3 நாளாக சிஎன்என் அது மாதிரி உள்ள இந்த மேலநாட்டு ஊடகங்கள் இன்னும் அமெரிக்கா அதை தாக்கவில்லை என்றே சொல்லி கொண்டிருந்தார்கள். நேற்று இந்த மீடியாக்களுடைய உந்துதல்னாலே தாக்கிட்டானா என்னன்னு தெரியல, தாக்கிட்டான். ஆனாலும் அதை ஓரளவுக்கு தடுத்து சரி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஈரானுடைய எண்ணெய் ரஷ்யாவுக்கு போகிறது. ரஷ்யாவிடம் தான் இப்போ வாங்கினங்கிறது நம்மளுடைய உலகமாக படுகொலையாளர் குழந்தைகளை கொலை செய்வதில் முன்னே நிற்கின்ற ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். நேற்றும் லண்டன்ல அல்குஸ் தினம், அமெரிக்காவில் அல்குஸ் தினம், உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்தது அல்குஸ் தினம். யமன்ல நடந்தது. இந்த இதில் விட்டுட்டு லண்டனே அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டா 2 விசித்திரமான கோஷங்கள் வைக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் நான் வழக்கமாக அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை குழந்தைகளை இன்று கொண்டாய், இப்போ எத்தனை குழந்தைகளை கொண்டாங்கிறது, எத்தனை பெண்களை நீ கொண்டாய், மனித உரிமை பேசும் நீ எத்தனை குழந்தைகளை கொண்டாய் இன்று அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை பெரிய அளவில் எழுப்பியிருக்கிறார்கள். லண்டன்ல எவ்வளவு
லண்டனை சார்ந்த பிரிட்டனை சார்ந்த இராணுவ வீரர்களை இழந்தாய். குழந்தைகளை காசாவிலும் ஈரானிலும் கொலை செய்வதற்கு நீ செய்த உதவி என்ன? சொல் சொல் என்று கேட்டு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றெல்லாம் கேட்டு நேற்று அல் குஸ் தினம் நடந்திருக்கு. ஹமாஸ் அவங்க இவங்க எல்லாரும் அல் குஸ் தினத்தை சிலாகித்து பேசி இருக்கிறார்கள். அது வேறு விவகாரம். அடுத்தது அமெரிக்காவினுடைய பேஸுகள் எல்லாம் அழிக்கப்பட்டால் ஒழிய அல்லது அங்கிருந்து வெக்கேட் பண்ணிட்டு போனால் ஒழிய இத்த நிற்காது என்று இப்பொழுது சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமினி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அடுத்து நம்ம அல் அக்ஸாவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அல் அக்ஸா பள்ளிவாசல் குறித்து நேற்று ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே நேற்று என்ன செய்திருக்காங்க, ராத்திரி பகலுமா எல்லா தொழுகைகளையும் இதுவரைக்கும் அந்த கேட்டுக்கு முன்னாடி தொழுகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய இளைஞர்களும் முஸ்லீம்கள் வயோதிகர்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அல் அக்ஸா காம்பவுண்டுக்கு வெளியில் பெரிய அளவில் தொழுகிருக்காங்க. அதை எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலம் அவர்கள் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை இழந்து விடவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் ஒன்று சொல்லுது, நாங்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புதிய குடியிருப்புகளை தாக்குவதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் அல் அக்ஸாவில் எதுவும் தாக்குதலை நடத்தலாம். இதை நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தாக்குதல் நடத்தினால் இவர்களுடைய 8000 குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் தாக்க வேண்டியது வரும் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அடுத்தது அல் அக்ஸாவை பற்றி நம்ம முந்தின காணொலியில் சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல் அக்ஸா அரபு நாடுகளை என்னடா செய்துட்டு இருக்கீங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க என்று கேட்ட பிறகு அவங்க நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த கண்டன அறிக்கையை எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால், அதை முஸ்லீம்களை நீ கோபமூட்டுவதாக இருக்கிறது, அதை பூட்டி போட்டிருப்பது என்ன சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஒரு பெரிய வார்த்தை கூட இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல் அக்ஸா கேட்டது என்னன்னு சொன்னால், நீங்கள் பொருளாதார தடையை விதிக்க வேண்டும், இன்னும் இதர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதர நடவடிக்கை என்னது, இராணுவ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள். இப்படி அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை விட்டுவிட முடியாது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலே ஆச்சரியப்படுது. வித்தின் மினிட்ஸ் 100 ராக்கெட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ராக்கெட்ஸ்லாம் இப்போ இம்ப்ரூவ்டு வெர்ஷனில் அதில் மிசில்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கிறது என்று. ஆக இஸ்ரேலுடைய முழு டேமேஜ் வெளியில் வராமல் பாதுகாக்கிறது தான் இப்போ இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. எந்த மீடியாவையும் உள்ள விடுறதில்லை. இப்போ ஈரானில் நடந்த தாக்குதலில் ஏறத்தாழ 1700 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறத வெளியில் தெரிஞ்சுக்கிட முடியுது. ஆனால் ஜேர்னலிஸ்டெல்லாம் ஒன்றும் அவங்க ரொம்ப கட்டைப்படுத்தலைன்னு சொல்லணும். ஆனால் அங்கே ஜேர்னலிஸ்ட் உள்ளே போனாலே மரண தண்டனை, படம் எடுத்த 5 வருஷம் இம்மீடியட் ஜெயிலு என்று சொல்லி தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த உண்மையான இழப்புகள் எப்பொழுது வரும் என்று சொன்னால், இழப்புகள் பற்றிய தகவல் எப்பொழுது தெரியும் என்று சொன்னால், யுத்தம் முடிஞ்ச பிறகும் இஸ்ரேலை பெரிய அளவில் அமுக்குவான். ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காரனா அறிக்கை விடுவான். அதில் இருந்துதான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது காசால போராளிகள் சும்மா இல்லை, அப்படியே அந்த ஒரு போர் செய்யாமலே ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த எல்லோ லைனில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதன் விளைவாக இப்போ கூலானி பிரிகேட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பின்ன நேற்று தோற்று ஓடி போய்விட்டார்கள்னு தான் சொல்லணும். ஆனால் இஸ்ரேல் எப்படி அதை சொல்லுதுன்னா, லெபனான் ஃப்ராண்டுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. இவ்வளோ 13 நாளாக உனக்கு தேவைப்படலையா லெபனான் ஃப்ராண்டுக்கு? இப்போ அந்த படைகளை நான் அங்கே மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஹமாஸ் இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இவன் நித்தம் கொலை செய்கிறத நேரத்தில் 72,136 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,75,000 பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் என்பது அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டத்திலையும் கிடைக்கக்கூடிய ரொட்டி துண்டுகளை வைத்து இதில் நம்ம இப்போ ரமலான் பல்வேறு நிறுவனங்களும் பல்வேறு விதமான மக்களும் இந்த சக்காத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. இதில் யூரோப்பில் உள்ள முஸ்லீம்களின் சக்காத்து ஃபுல்லாக காசாவுக்கு தான் போகிறது என்பதை நாம் வேறு ஊடக செய்திகள் வழியாக தெரிந்து கொண்டோம். ஆக எங்கே எடுத்தாலும் காசாவுக்குன்னு வரணும். அதனால் அந்த மக்கள் சில போன ரமலானை விட இந்த ரமலான் பரவாயில்லைன்னு சொல்லாமல் தவிர, ஆனால் ஓரளவுக்கு அவங்க தொழுகையெல்லாம் பேண முடியுது. தராவி
போன்ற தொழுகையில் சிறப்பு தொழுகையில் அவர்களால் தொழ முடிகிறது என்பதை தவிர பெரிய ரிலீஃப் எல்லாம் ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை. அடுத்தது பாக்தாதில் இருந்த அமெரிக்கானுடைய பேஸை நேற்று அடித்திருக்கிறார்கள். 15 செனட்டர்ஸு வந்து அமெரிக்காவில் உள்ள செனட்டர்ஸு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 172 குழந்தைகள், ஆக்சுவல் நம்பர் வந்து 182, ஆளால் அவங்களுக்கு 150 160ங்கிறாங்க. 182 குழந்தைகள் கொலை செய்வது பற்றிய ஒரு விசாரணை வேண்டும். அது அமெரிக்காவினுடைய தாக்குதலாக இருக்கும் பட்சத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்றாக்கு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதை பெரிதாக்க வேண்டும்னு இதில் ட்ரம்போடைய கட்சிக்காரனை சேர்ந்துட்டு இருக்கான். ஒரு விரக்தியில் இருக்காங்கிறதான் IRGSோட ரிப்போர்ட். அவன் சிவிலியன் இதை எங்கள் டார்கெட் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அதாவது எங்கள் மிசில் டார்கெட்டோ நாங்கள் எங்கே மிசிலை வச்சுருக்கோம்னா, இப்போ அண்டர் கிரவுண்டில் கடல் படையினுடைய இது இருக்கு பாருங்க, கட்டுமானங்கள், போட்டு எல்லாம். இந்த போட்டில் போய் தான் நேற்று அப்ரஹாம் லிங்கன் இது அமெரிக்காவினுடைய நேவல் அசட்டை அடித்து நிமித்திட்டு இருக்கிறாங்க. இந்த இதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. தோராயமாக சில இடங்களை அடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் முழுமையான விரக்தியில் இருக்கிறார்கள். இப்போ ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருக்கிறத பாருங்க, யுத்தம் எங்களுக்கு வெற்றியில் முடிவு வரை போர் தொடரணும். அப்போ இதுவரைக்கும் டிசைசிவ் விக்டரி அது இதுன்னு பேட்டி கொடுத்தெல்லாம் போய் நல்ல அடி வாங்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அடுத்தது எலக்ட்ரிசிட்டியை, ஈரானில் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி விட்டுறோம்னு சொல்லியிருக்கான். அந்த ஈரானில் எலக்ட்ரிசிட்டியை நீ கட் பண்ணி விட்டேன்னா 1 மணி நேரத்தில் உன்னோட அமெரிக்க இராணுவ தளங்களில் உள்ள இராணுவத்தினர் அழிக்கப்படுவார்கள். எங்களை இருட்டா போயிட்டோன்னா எங்களை வசதி சரியாக போயிடும், அடிச்சுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 5000 தாக்குதலை நடத்தினவங்க இன்னும் அந்த எலக்ட்ரிசிட்டி இது கிட்ட போகலைங்கிறத ஒரு மிரட்டலாக சொல்லும்போது அங்கேயும் வந்துடுவார், அதுக்கும் தயாராக இருக்கும். நீ அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை அடித்தோடனே லைட்டெல்லாம் எரியுங்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓமனில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டையும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தெர்மல் பிளான்ட்டையும் தாக்கப் போவதாக ஈரான் அறிவித்ததாக ஒரு அறிவிப்பு வந்து அதை நானும் காணொலியில் சொன்னேன். ஆக்சுவலாக அதை தாக்குவதற்கு திட்டம் போட்டு இருப்பது இஸ்ரேலு. ப்ராக்சிஸை வச்சு அட்டாக் பண்ணுறது இஸ்ரேலு. இதில் நயவஞ்சகத்தானே என்ன செய்யறான்னா, இந்த அரபுகளுடைய எண்ணெய் வளங்களையும் ஈரான் பேராலே அடிச்சிடணும்னு பார்க்குறான். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அந்த ப்ராக்சிஸை வச்சு தான் அந்த தெர்மல் நியூக்ளியர் பிளான்ட்டை, அது பவர் ஜெனரேஷனுக்கு இருக்கிறது, அது அணாயுதத்துக்காக இல்லை, அதை தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறதுங்கிற செய்தியை ஈரானோட இன்டெலிஜென்ஸ் எடுத்து வலைத்தளத்தில் போட்ட பிறகு நம்ம மாட்டிக்கிடுவோங்கிறதுனால இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தவில்லை. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்குனது, அது ஆக்கிரமிப்பான் கல்ஃப் வளைகுடா நாடுகளின் மீது. ஆனால் 182 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதோ, 1700 ஈரானை சார்ந்த அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டதையோ, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு திடீர் தாக்குதலை நடத்தி அங்கே எலெக்டட் லீடரை கொலை செய்ததை பற்றியோ ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த ஐக்கிய நாடுகள் சபை இருந்தும் செத்தும் புண்ணியம் ஒன்றுதான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. அதில் பாதுகாப்பு சபையில் தான் வந்திருக்கு. ரஷ்யாவோ சைனாவுக்கும் வீட்டோ பவர் இருக்கு. அந்த தீர்மானத்தை அவர்கள் நிறுத்துவார்களா என்று பார்ப்போம். அடுத்தது நம்ம இந்த ஹூத்திஸ் வந்து நேற்று அல்குஸ் தினத்தில் வந்து ஒரு பெரிய சபதம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம், நாங்கள் உரிய நேரத்தில் இதில் தலையிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது 5 இப்போ சற்று முன் கிடைத்த தகவல், 5 ஆர்ம்டு ட்ரோன்ஸை வந்து ஈரான் தாக்கி விட்டதாக, ஈரான் தாக்கி அழித்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி இந்த யுத்தம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சொல்லுகிறது. 47வது அலை தாக்குதலில் எங்கெங்கே என்னென்ன நடந்தது என்பதை நம்ம சேட்டலைட் இமேஜஸ் காட்டும், நீங்களும் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் இனி எழ முடியாத அளவுக்கு தாக்குதல் இஸ்ரேலை அழித்து இருக்கிறது. நெத்தன்யாஹுவை 7-8 நாளாக எங்கே இருக்கிறாருன்னே தெரியவில்லை. ஆனால் அறிக்கைகள் அவருடைய பெயரில் வந்து கொண்டு இருக்கிறது. பழைய ஃபுட்டேஜஸை போட்டு அவர் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வார் டாக்டிக்ஸ் தான், எல்லா இடமும் நடக்கக்கூடியது. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்